இன்ஸ்டன்டான புளியோதரை பொடி எப்படி செய்யலாங்கிறத பார்த்தலாம். இதோட டீட்டெயில் வீடியோ லிங்க் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்ல கலர் மாறுற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். அதே பேனில் வெள்ளை எள்ளு சேர்த்துட்டு நான் வறுத்து எடுத்துக்கிறேன். நீங்கள் கருப்பு எள்ளு சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 8 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு வறுத்து எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்து வறுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு அதில் இருக்க ஈரம்லாம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக புளியை அதில் இருக்க தோல் தூசி எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்து எடுத்துகிட்டு எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுட்டு இப்போ புளியை தவிர மற்ற எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், இப்படி 1 டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை அப்படி இல்லைன்னா வெல்லம் சேர்த்துட்டு இது கூடவே நம்ம சூடு பண்ண புளியும் சேர்த்துட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இதில் வறுத்த நிலக்கடலையை சேர்த்துட்டு இது ஒரு லேசாக தாளிப்பு கொடுத்து சாதத்தோடு சேர்த்து கலர்னோம்னாக்கா இன்ஸ்டன்டான ஒரு புளியோதரை ரெடி ஆயிரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.